தமிழகத்தில் முதியோர் நலனுக்கான புதிய திட்டமான அன்புச்சோலை மையங்கள் திறப்பு. 10 கோடி ரூபாய் செலவில் 25 மையங்களை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். திருச்சி அன்புச்சோலை இல்ல முதியோருடன் கேரம் விளையாடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின். அன்புச்சோலை திட்டத்தை தொடக்க விழாவில் நெகிழ்வான சம்பவம். டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கு பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் சத்தமில்லாமல் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் பேச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆகணும். இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதிமுகவின் சார்பில் திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுல நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். முன்கூட்டியே போட்டிருக்கணும். எஸ்ஐஆர் என்றாலே திமுகவினர் அலறுவதாகவும் பதறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். உண்மைகளை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் விளக்கம். தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். தனது மகனையும் மருமகனையும் கட்சியில் பார்த்ததுண்டா என்று எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியினர் குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறிய செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுக்கு பதில். தர்மயுத்தம் நடத்திய ஓ. பன்னீர்செல்வம் ஒரு வாரம் பொறுத்திருந்தால் முதல்வராகியிருப்பார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கருத்து. அவர் தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்மயுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். கூட்டணிக்கு வருமாறு கூவி கூவி அழைக்கும் நிலையில் அதிமுக உள்ளது. விஜயின் தாவேகா விவகாரத்தில் டிடிவி தினகரன் விமர்சனம். 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்வது தொடர்பாக 23, 24 ஆகிய தேதிகளில் ஆலோசனை. மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய பாடத்திட்டங்களை சேர்க்க திட்டம் என தகவல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 128 மீனவர்களும் 248 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. கிருஷ்ணகிரி நகராட்சி திமுக பெண் தலைவர் ஃபரிதா நவாபின் பதவி பறிபோனது. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 27 பேரும் ஆதரவு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர். மனுவுக்கு நவம்பர் 24ற்குள் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
அறநிலையத்துறை ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது. கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் கோவில் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பீகார் மாநிலத்தில் நாளை 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல். 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிரெடிட் கார்டுகள் மூலம் 2,17,000 கோடி ரூபாய்க்கு செலவு செய்த மக்கள் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செலவு அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் தங்கம் 11,410 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 167 ரூபாய்க்கு விற்பனை. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக மருத்துவர் உட்பட 3 பேரை கைது செய்தது குஜராத் தீவிரவாத தடுப்பு படை. நச்சுத்தன்மை மிக்க ரசாயனத்தை கொண்டு பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாக தகவல். அதிதீவிர புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. சூறாவளி காற்றில் சிக்கி கடுமையாக ஆடிய தொங்கும் பாலம். கொசுக்களை தேடி பிடித்துக் கொள்ளும் ட்ரோன்களை உருவாக்கியது அமெரிக்கா. ஒலி மற்றும் அசைவுகளை சென்சார் மூலம் கண்டறிந்து தாக்குதல் நடத்தப்படும். துள்ளுவதோ இளமை படம் மூலம் பிரபலமான நடிகர் அபிநய் காலமானார். கல்லீரல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம்.